கோவை வரதராஜபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ராஜாமணி புவனேஸ்வரி தம்பதியினர். இவர்களது மகள் தியாஸ்ரீ. தியா ஐயர் லேஅவுட் பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி இரவு வயிற்றுவலி ஏற்பட்டதாக பெற்றோரிடம் தியா கூறியுள்ளார். பின்னர் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்துள்ளனர். அதன் பின்னர் அன்றைய தினமே மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். உடல்நிலை மோசமாக இருந்த சூழலில் சிகிச்சையில் வயிற்றில் கட்டி இருப்பதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 2 நாட்கள் மருத்துவமனையில் இருந்த தியா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். தனது குழந்தை உயிரிழப்பில் சந்தேகம் இல்லை என தெரிவித்துள்ள பெற்றோர்கள் மருத்துவ ரீதியிலான காரணங்கள் குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்குமாறு சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். மேலும் தங்கள் மகள் பள்ளியில் கொடுக்கும் ஃபெரஸ் சல்பேட் மற்றும் போலிக் ஆசிட் மாத்திரைகளை உட்கொண்டு வந்தார் என்ற தகவலையும் தெரிவித்துள்ளனர். சிறுமி உயிரிழப்பு தொடர்பாக சிங்காநல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இதனிடையே சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் மற்றும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் ஆகியோர் சிறுமியின் இல்லத்திற்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தனர். மேலும் மாத்திரை உட்கொண்டு சிறுமி இறந்ததாக கூறப்படுவதால் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர். எப்போ போல் வந்து விளையாண்டுட்டு தான் இருந்தாங்க சார். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி சாயந்தரம் நல்லா விளையாண்டுட்டு தான் இருந்தாங்க. 8 மணிக்கு நைட்டு வெறும் சாப்பாட்டில் எண்ணெய் ஊற்றி தான் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வயிறு வலிக்குதுமான்னு சொன்னாங்க. ரொம்பவே அழுதே சொன்னான். சொல்லும்போது மோஷன் கூட்டிகிட்டு போனேன். அப்போது பிளாக் கலராக ரொம்ப தண்ணி மாதிரி போச்சு. 2 வாட்டி போனாங்க. போயிட்டு அப்புறம் நான் நார்மலாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஓம வாட்டர் கொடுத்தேன். அப்போதைக்கு வயிறு வலி நிற்கட்டும்னு ஓம வாட்டர் கொடுத்தேங்க. கொடுக்கும்போதே ஒரே வாய் தான் வாங்கினாங்க. அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. தலை ரொம்ப தொங்கிருச்சுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற அபிராமி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போகும்போது அவங்க ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு பாப்பாவுக்கு, ட்ரிப்ஸ் போட்டால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லும்போது டாக்டர் போய் அந்த ட்ரிப்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே பாப்பா ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மேலே போய் பல்ஸ் ஸ்லோவாக ஆயிடுச்சு. ஐசியூவில் தான் வைக்கணும். இங்கே உங்களால் இங்கே வச்சிருக்க முடியாது. அதனால் நீங்கள் GH கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு 108 வந்துச்சுங்க சார். 108லேருந்து அங்கேருந்து GH கூட்டிகிட்டு போனேங்க சார். அங்கேயும் முதல்ல ஃபுட் பாய்சன் சொல்லி தாங்க சார் எடுத்தாங்க. பாப்பாவை அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே ஃபுட் பாய்சன் சொல்லி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பண்ணும்போது கொஞ்ச நேரம் கழித்து பாப்பாவுக்கு வயிற்றில் ஏற்கனவே கட்டி ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கும் போல், அது இப்போ உடஞ்சிருச்சு, வயிறு பூரா இன்ஜூராக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் சொல்லிகிட்டு இருந்தாங்க சார். அப்புறம் பாப்பாவுக்கு லூஸ் மோஷன் கூட போகல சார். மோஷன் போகிற இடத்துல பூரா ப்ளீடிங் தான் ஆச்சுங்க சார். வெறும் ப்ளீடிங் தான் இருந்தது. அப்போ புதன்கிழமை நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலேங்க சார் பாப்பாவுக்கு அப்படி ப்ளீடிங் போகும்போது அதில் ஒரு டேப்லெட் வந்துச்சுங்க சார். டாக்டர் இது என்னமோ டேப்லெட் பாப்பா சாப்பிட்ருக்காங்க, இது என்னென்னு வீட்டில் இருந்தால் தேடி பார்த்து எடுத்துகிட்டு வாங்க, மேலே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். வீட்டுக்கு வந்து பாப்பா பேக்கில் செக் பண்ணும்போது பாப்பா பேக்கில் 3 மாத்திரை கிடந்ததுங்க. அப்போ பக்கத்து வீட்டு பொண்ணும் அங்கே தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டு கேட்கும்போது ஆமாங்க வியாழக்கிழமை மாத்திரை கொடுத்தாங்க, எல்லாத்துக்குமே தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேற்கொண்டு அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டினோம். இது வந்து அளவு வீரியம் ஜாஸ்தி உள்ள மாத்திரை, இது குழந்தைக்கு இவ்வளோ கொடுக்கக்கூடாது, பாப்பா ஒன்று மட்டும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, நிறைய சாப்பிட்ருப்பாங்களாட்டிருக்கு, அதனால பாப்பா 99% பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். கொஞ்ச நேரம் ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருந்ததுங்க. அப்போ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா ப்ளீடிங் நின்றுச்சு. ப்ளட்டெல்லாம் கொடுத்தாங்க. ப்ளட்டு கொடுத்து பாப்பா உடம்பு ஏற்றுக்கலைங்க சார். எல்லாம் மூக்கு வாயிலே வெளியில் வந்துருச்சு. முதல்ல எப்படி போச்சோ அதே மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சுங்க சார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தான் இப்படி சொன்னாங்க, பாப்பா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். அப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கே வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அடுத்த நாள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க சார். போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது பாப்பா வயிற்றில் இன்னும் மாத்திரை இருந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க சார். ஸ்கூலில் கேட்டிங்களா நீங்கள்? ஸ்கூலில் இப்போ மதியம் கூட போய் கேட்டேங்க சார். நாங்கள் மாத்திரையெல்லாம் கொடுக்கவே இல்லை. போன மாதம் கொடுத்தோம், 2 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தோம், மாற்றி சொல்கிறாங்க சார். கொடுத்துருந்தா அந்த ரெசிப்ட் வச்சுருப்பீங்கள்ல, எந்தெந்த குழந்தைக்கு எவ்வளோ மாத்திரை கொடுக்குறீங்கன்னு வச்சுருப்பீங்கள்ல, அதை காட்டுங்க அப்படின்னா அதையும் காட்ட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் கொடுக்கவே இல்லைங்க, அந்த பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு கொடுத்துருக்கீங்களாம்மா, அந்த பொண்ணு சொல்லுது இல்லைங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க மிரட்டுற மாதிரி அந்த குழந்தைகிட்ட உனக்கு யார் கொடுத்தா எத்தனை மாத்திரை, ஒரு மாத்திரை தானே எல்லாத்துக்கும் கொடுப்போம், இவ்வளோ பெரிய ஸ்ட்ரிப்பு உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணையும் கேட்குறாங்க. சரியானபடி பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். ஸ்டேஷனில் என்ன எழுதி கொடுத்தா சொன்னாங்க? என்ன எழுதி கொடுத்தீங்க? ஸ்டேஷனில் இதே தான் மாத்திரை சாப்பிட்டு தான் பாப்பா இறந்துருக்காங்க
அப்படின்னு சொல்லி தாங்க சார் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோங்க சார். இல்லை ஏதோ எழுதி வாங்கினதா சொன்னாங்க, என்ன எழுதி வாங்கினாங்க? நாங்கள் அந்த பதட்டத்தில் இருக்கும்போது அவங்க என்ன கேட்டாங்கன்னு தெரில சார். அவங்க ஏதோ எழுதி சைன் போடுங்கன்னாங்க. சைன் போட்டோம் சார். நாங்கள் படித்து கூட பார்க்கல அதில் என்ன இருக்குது. அந்த பதட்டத்தில் தான் ஒரு சைன் பண்ணும்போது சைன் போட்டோங்க சார். அதில் என்ன இருந்தது கூட தெரியலைங்க சார். சத்து மாத்திரை வந்து கொடுக்கறது ஒன்று ஆசிரியர் முன்பாகவே அந்த குழந்தை சாப்பிடணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்கணும். 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமிக்கு ஒரு ஸ்ட்ரிப் அட்டையை முழுசாக கொடுத்தா அந்த என்னன்னு தெரியாது. மாத்திரை சாப்பிடும்போது இனிப்புத்தன்மை இருக்குது. அது சுவை இருக்கிறனால அதிகமான மிட்டாயை சாப்பிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை கவனக்குறைவாக ஏற்பட்டிருக்கு. இதுக்கு வந்து அவ்வளோ மாத்திரை கொடுத்ததுக்கு வந்து நிர்வாகம் தான் பொறுப்பு. அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய நிர்வாகம் அவ்வளோ மாத்திரை கண்டிப்பாக அது கூடுதலாக கொடுத்துருக்கக்கூடாது. அந்த சிறுமி ஒரு 6 வயசு சிறுமிங்கிறனால இனிப்பு சுவையோடு இருந்தனால தொடர்ந்து சாப்பிட்டதுனால 7 அதிகமாக சாப்பிட்டா 800 கிராம் இருக்குது. அந்த பிளட் ரிப்போர்ட்டை வச்சுருக்காங்க. அதில் அந்த பிளட் ரிப்போர்ட்டில் 50லேருந்து 120 கூடிய அந்த அளவு 805 இருக்குது அந்த லெவல். அதனால தான் வந்து அந்த குழந்தை இறக்க நேரிட்டு இருக்குது. வயிற்று வலியாகி மோசன் பிளாக் கலரில் போய் இறக்க நேரிட்டு இருக்குது. அந்த மோசனில் கூட அந்த மாத்திரை எடுத்திருக்காங்க.